ஆத்ம ஜீவன்களுக்கு நமஸ்காரம். கணபதி ஹோமம் ஏன் நம்ம வீட்டிற்கு பண்ண வேண்டும் என்று கேட்டேன்னா, பொதுவாகவே கணபதி பார்த்தேன்னா நம்ம தடைகளை நீக்குபவர் தான் நம்ம கணபதி. இந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் யாரை வணங்குறோம்? கணபதியை தான் வணங்குறோம். ஒரு வீட்டிற்கும் இருக்கட்டும், நம்ம ஒரு வியாபார ஸ்தலத்துக்கும் இருக்கட்டும், நம்ம வெற்றியை நோக்கி போறோம்னா அந்த ஒரு தடைகள் இருக்குதுனாக்கா நம்ம நிச்சயமா கணபதி ஹோமம் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த கணபதி ஹோமம் பண்ணோம்னாக்கா அந்த தடைகள்ல நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வீட்டுல பண்ற கணபதி ஹோமம் பார்த்தீங்கன்னா அந்த கலசத்துக்கு மேல இருக்கிற அந்த ஒரு தேங்காய், அதாவது இப்ப கணபதி ஹோமம் பண்றீங்கன்னா அந்த கலசத்துக்கு மேல இருக்கிற தேங்காய் அந்த பிள்ளையார் துண்டு போடுவோம். அந்த பிள்ளையார் துண்டுல இந்த தேங்காய் அதுக்குள்ள வச்சு கலச துண்டுல சுத்திட்டு அதை எடுத்துட்டு போய் நீங்க பூஜை ரூம்ல வச்சு வழிபடணும். எத்தனை வருஷத்துக்கு நீங்க வழிபடணும்னு கேட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு வழிபடணும். 1 வருஷத்துக்கு என்ன மந்திரத்தை சொல்லி வழிபடணும்னு கேட்டீங்கன்னா காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை இப்ப நான் சொல்றேன். ஓம் நமோ தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த தேங்காய் வழிபடணும். சரி இல்லையா? அதன் பிறகு அந்த 1 வருஷத்துக்கு பிறகு அந்த தேங்காவை தூக்கி நீங்க எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்? கடல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணணும். வருடம் இந்த மாதிரி ஒரு கணபதி ஹோமம் பண்ணலன்னா உங்களோட தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் கணபதி ஹோமத்துக்கான பலன். ஹரி ஓம்.